அண்ணாமலை அண்ணா பேசினதை கேட்டேன். மும்மொழி கொள்கையை பற்றி அவர் சொல்கிறாரு. கவர்மெண்ட் பள்ளியில் வந்து படிக்கிற குழந்தைங்க, அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க வந்து மார்க் வந்து எவ்வளோ கம்மியாக தமிழில் வாங்கியிருக்காங்கன்னு. ஆமாம், அதை நினச்சி நானும் வருத்தப்படத்தான் செய்கிறேன். 2 மொழி படிக்கிறதுக்கான சரியான என்ன சொல்கிறது, ஆசிரியர்களை வச்சு ஒரு விஷயத்த பண்ண முடியல. இதில் 3 மொழி படிக்கணுமாம்மா. அதுவும் அதில் ஹிந்தி வந்து மேண்டிட்டரி கிடையாதாம்மா. எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாமாம்மா. இப்போ நான் வர்ற வழியில் இது இந்த NH ரோடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கள்ல, அந்த 6 வழி சாலையெல்லாம் போடுறாங்கள, அதிலெல்லாம் பார்த்தா ஹிந்தி இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க. ஏன் தமிழில் எழுத வேண்டியது? தமிழ்நாடு மோடி ரொம்ப நல்லவர், நியாயமானவர், எந்த இதையும் யாருக்கிட்டையும் திணிக்கலான்னு அப்படி தானேப்பா சமஸ்கிருத எழுத்துக்களை வந்து இந்தியா ஃபுல்லாக திணிச்சிட்ருக்கிறீங்க. பேசுகிறது உருது மொழி, ஆனால் எழுதுறது சமஸ்கிருதம். இதுவும் ஒரு உளவியலான ஒரு திணிப்பு தான். எப்படி 1960 முதல்ல படங்களில் கோயிலில் கல்யாணம் ஆகிற மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் கோயிலில் பூசாரி வச்சு கல்யாணம் ஆகிற மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் ஐயருங்களை வச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. அந்த உளவியலாக எடுத்துகிட்டு போன வியாதி தான் இப்போ 24 மணி நேரமும் சீரியல் எதை திறந்தாலும் ஜாதகம் ஜோசியம். வீட்டில் யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. வீட்டில் யார் எல்லா பேச்சு கேட்பாங்கன்னா, ஜோசியக்காரர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அவர் வந்து நாசா விஞ்ஞானியை விட, அப்புறம் அந்த மருந்து கண்டுபிடிக்கிற டாக்டருங்களை விட, ராக்கெட் கண்டுபிடிக்கிற அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு தொழில்நுட்பத்தினா எடுத்துக்கோங்க, அவர் தான் மிகப்பெரிய தொழில்நுட்பம் வச்சுருக்காரு. சரிங்களா? அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த அக்னிபாத்னு ஒன்று எடுத்திங்களா, 5 வருஷம் டெம்பரவரி, பெர்மனண்ட் அவங்களுக்கு வேணா வைப்பாங்க, இல்லாட்டினா ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துன்னு. அதுவும் அதே தான். அவங்களோட ஆளுங்களை அவங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, வேணாங்கிறவங்கள தூக்கி எறிகிறாங்க. அவங்களுக்கு தேவை நிறைய பேர் வேணும். அவங்க கருத்தியலை ஏற்றுக்கிறவங்க அவங்க தூக்கி உள்ளே வச்சுக்கோங்க, வேண்டாங்கிறவங்கள தூக்கி எறிவாங்க. இதில் என்ன வந்து நியாயம் இருக்குது? ஒருத்தன் 16 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளார வேலைக்கு சேர்றான், சேர்ந்து 5 வருஷம் வேலை பார்க்குறான். அந்த வேலையை முடிச்சுட்டு அவன் எங்கே போவான்? இவங்க ஆட்டு மந்த மாதிரி ஆள் எடுப்பாங்க. அவங்களுக்கு தேவை 4 நல்ல என்ன சொல்ல காளமாடு. உள்ளுக்குள்ளார எல்லா ஆட்டுக்குட்டிகளெல்லாம் விட்டுட்டு எல்லா ஆடை குட்டி குதறி கடைசியில் 4 காளமாடு மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 400 ஆட்டுக்குட்டிங்களை வெளியே விடுறாங்க. அதுதான் அக்னிபாத் திட்டங்கள்லாம் அப்படி தான். அதான் 3 மொழியை 2 மொழி படிக்கிறதுக்கே அண்ணாமலை அண்ணாவே தெளிவாக சொல்லிட்டாரு, வாய்ப்பு இல்லைன்ட்டு. 3 மொழி எப்படி படிக்க முடியும் ஒருத்தர்னால? சரி, இன்னொன்று சொல்கிறாரு, 2 மொழி படித்தா வந்து போஸ்டர் ஓட்ட போயிடுவாங்க, அப்புறம் வந்து கோந்து வச்சுட்டு அலைவாங்கன்றாரு. 3 மொழி படித்தா எதுவுமே அப்புறம் பண்ணவே முடியாதுங்கண்ணா. சீரியஸாக சொல்கிறேன். நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை. இதில் வேறு புதுசாக ஒன்று சேர்த்தி அதையும் படி, அதையும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னா எங்கே போய் என்ன தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்தியன் பேங்க்கில் மேனேஜர் இருக்கான், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தான். இன்னொருத்தர் வந்து இங்கே ஆர்மிக்கு போயிட்டார், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் எல்லோரும் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருந்து கஷ்டப்படுறாங்கன்னா கிடையாது. எல்லாருமே ஒரு 1000 ரூபா ஒரு டீசெண்டாக ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற நிலமையில தான் இந்த தமிழ்நாடு இருக்குது. நம்ம ஊருக்காரங்க எங்கேயும் போய் பொழப்பு தேடி கஷ்டப்பட்டு குழந்தை குட்டிங்களை விட்டுட்டு வேலை பார்க்குற சூழ்நிலையில் இல்லை. அண்ணாமலை சொல்கிறது பார்த்தா நம்ம ரொம்ப பரிதாபமான நிலையில் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை அண்ணா. அதான் இது உளவியலாக ஹிந்தி 3வது மொழியாக படிங்கடா அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்டை. நான் ஹிந்தி படிக்கலை. எனக்கு ஸ்கூலில் 5வது வரை இருந்துச்சு. ஆமாம், ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்குது. நான் திரும்பவும் சொல்லிவிட்டேன், இருக்குது. 3 மொழி படித்தோம். அதுக்காக வந்து நான் வந்து ஹிந்தினால தான் நான் நல்லா இருக்கேன், இல்லை 3வது மொழி படித்ததுனால தான் நல்லா இருக்கேன்னா கிடையாது. நான் படிக்காத அது பேர் என்ன, தெலுங்கும் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். 2 வருஷம் ஹைதராபாத்தில் இருந்தேன், வேலை பார்த்தேன், தெலுங்கு நல்லா கற்றுக்கிட்டேன். வெளிநாட்டிலையும் போயிருக்கேன். நான் வந்து இது படித்ததுனால தான், இங்கே இருந்ததுனால தான்லாம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் குளோபல் லாங்குவேஜாக எல்லா பக்கமும் ஏற்றுக்கிட்ட லாங்குவேஜ் இங்கிலீஷ். அது தெரிஞ்சதுனால எனக்கு எல்லா பக்கமும் வேலை கிடச்சிது. இப்போ மும்மொழி கொள்கையாக எல்லாத்தையும் ஹிந்தி எடுக்க வைக்கிறீங்க. அதுதான் வந்து உளவியலான ஒரு இது. மேண்ட்ரி தூக்கிட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் போகிற பக்கமெல்லாம் ஹிந்தியை விளம்பரம் போடுவீங்க. ஹிந்தியில் விளம்பரம் போட்டு எல்லாம் ஹிந்திக்காரங்களை உள்ள ஃபுல்லாக இறக்குவீங்க. அப்புறம் எல்லோரும் என்ன படிப்பாங்க? இது ஒரு உளவியலான ஒரு விஷயம் தானே. இது வந்து ஒரு திணிக்கிறது தானே.
இதே மாதிரி திணிக்கிறதுக்கான திட்டங்கள் வந்து எல்லாத்துக்கும் வருங்கிறதையும் மறந்துடாதீங்க. என்ன மாதிரி யோசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பாமர மக்களை ஏமாத்துறதே தான் வேலையை வச்சுக்க வேண்டாம். 3 மொழி படிக்கிறது கஷ்டம்ண்ணா. 2 படிக்கலாம்ண்ணா. 3 படிக்கிறது கஷ்டம்ண்ணா. அதுதான் நான் சொல்ல வர்றது. நீங்களே சொல்லிட்டீங்க. கோந்து ஓட்டுறவங்க இது பண்ணுறவங்களே 2 மொழி தான் படிக்கிறாங்க. அவங்களும் வந்து துபாய், வெளிநாட்டிலலாம் அங்கங்கே போய் வேலை பார்க்குறாங்க. 3 படித்தாங்கன்னா அந்த வேலைக்கு போக முடியாமல் அவங்க எங்கேயும் இருக்க முடியாமல் மாட்டிக்குவாங்க. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்கணும்லண்ணா. என்னோட இது கருத்து என்னென்னா, நாடு வந்து பணவீக்கம் வந்து நாளுக்கு நாள் கணக்கில் கூடிகிட்ருக்குது. 65 ரூபா என்னமோ மோடி ஐயா வரப்போ இருந்துச்சு. இப்போ 84 ரூபா, 86 ரூபா, 88 ரூபா வரை போகுது. காங்கிரஸ் வந்து 1950 இந்த சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டு ஒரு மார்ஜினில் ஏற்றிட்டு வந்தாங்க. நீங்கள் வந்து அதை வந்து 10 மடங்கு 4-5 மடங்கு ஃபாஸ்ட்டாக பணவீக்கத்தை கொண்டு போயிருக்கீங்க. பணத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. பேட்டன் ரைட்டு, காப்பி ரைட்டு, அந்த மாதிரி காப்புரிமை சம்மந்தப்பட்ட இதிலெல்லாம் மக்களை ஊக்குவிங்க. அப்போ வந்து இந்திய பொருளாதாரம் கூடும். அதெல்லாம் வந்து பண்ணுனா நாடு முன்னேறும். அதை விட்டுட்டு 3 மொழி படிங்க, 2 மொழி படிங்க, அப்படியே சைடாக வண்டி ஓட்டாதீங்க. சரிங்களா? நம்ம இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் வந்துருச்சுங்கண்ணா. எதாக இருந்தாலும் நம்ம எங்கேனாலும் பேசிக்கலாம். எதனாலும் கற்றுக்கலாம். ஒரு 6 மாதம் நம்மளுக்கு தேவை அங்கே இருக்குதுன்னா அங்கே நம்ம போகணுன்னா நம்ம அதை போய் கற்றுக்கிட்டு அதை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தமிழ்நாடு வந்து கடினமான சூழ்நிலையில் இல்லை. எல்லாம் கற்றுக்கணுங்கிற 3 மொழி கற்றுக்கணுங்கிற சூழ்நிலையில் இல்லை. கவர்மெண்ட் காலேஜில் ஸ்கூலில் படித்தவங்கெல்லாம் அப்படியே கஷ்டத்துலேயே மூழ்கி வாழ முடியாமல் தவிக்கிறாங்கன்ற சூழ்நிலையும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். குடிக்கிறாங்க, அதனால் கஷ்டப்படுறாங்க. ரம்மி விளையாடுறாங்க. ரம்மியெல்லாம் நீங்கள் பேன் பண்ண மாட்டிங்களாண்ணா? நீங்கள் வந்து மத்திய அரசெல்லாம் அதில் பார்க்க மாட்டிங்களா? ஏன் குடிய ஒரு ஆதார் கார்டுக்கு மாதத்துக்கு ஒரு பாட்டில் தான் கொடுங்களேன். ஏன் அந்த மாதிரி ஏதாவது திட்டத்தை கொண்டு வாங்களேன். ஏன் கடை நடத்த விடுறீங்க? அதெல்லாம் பற்றி பேசுங்கன்னா அதெல்லாம் தான் நாட்டோட பொருளாதாரத்தையும் மக்களை கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையை உருவாக்குறது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க வர்றதுல, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க வர்றதுலேயே குடிச்சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றி பேசுங்க. இந்த சைடாக அதை திணிக்கிறது, இதை திணிக்கிறது, இதே மாற்றுறது, அதையே மாற்றுறது. அருள்மிகு வந்து ஸ்ரீயாக மாற்றுறது. எங்கள் ஸ்ரீயே வந்து சிறந்ததாக ஸ்ரீயை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. சிறந்த சரிங்களா? அது வந்து எல்லாம் நான் அந்த அரசியலை பற்றி அப்புறம் பேசுகிறேன். இப்போதைக்கு அண்ணா பேசின மும்மொழி கொள்கையை பற்றி நான் பேச நினச்சேன். பேசிட்டேன். நன்றி.